நார்வே அண்ட் கனடாலலாம் நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்குன்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு அதோட டெக்னிக்ஸ் தெரிலனா நம்மளால் ஒரு மீன் கூட பிடிக்க முடியாது. நாம் இன்றைக்கி ஒன் டே ஃபிஷ்ஷிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஹாய், என் பேர் ராகுல். இந்த சேனலில் நம்ம சிம்பிளான விஷயத்துலேருந்து ரொம்ப க்ரேஸியான விஷயம் வரைக்கும் பண்ணுவோம் இன் ஜஸ்ட் ஒன் டே ட்ரைனிங்கில். ஸோ வெல்கம் டு ஒடிசி தமிழ். ஃபிஷ்ஷிங்க்கு ரொம்ப ரொம்ப தேவையானது ஒரு ஃபிஷ்ஷிங் ராடு. அதை தான் நம்ம இப்போ வாங்க போகிறோம். டெலஸ்கோபிக் மாதிரி போயிடலாம். கவனம் எப்படி சொல்றது, ரொம்ப பேசிக்கா இருக்கும். பிளாஸ்டிக் ரொம்ப பேசிக்கா. கிரேட் இப்படி தான் ப்ரோ ஃபிட் பண்ணணும். இது வந்து கைடை பார்த்த மாதிரி இருக்கும் பைலாம். ஸ்டார்டிங்கில் 700 இருந்து 15,000 வரைக்கும் ஃபிஷ்ஷிங் ராடு இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுற பொழுது தான் நம்ம இப்போ 700 ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கால் சென்டரில் 50,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலை வந்தது. நாங்கள் இங்கே வந்து 1 hour ஆகுது. பட் எதுவுமே மாட்டல. இன்றைக்கி எவ்வளோ டைம் ஆனாலும் ஒரு மீனாவது பிடிக்காமல் போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். டைம் ஆனது தான் மிச்சம். பட் நைட் ஆகிடுச்சு, இன்னும் ஒன்று கூட எனக்கு கிடைக்கல. எங்களுக்கு இருந்த ஹோப் எல்லாமே போயிடுச்சு. சரி, இந்த வீடியோ அவ்வளோதான், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ தான் எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்னார். அவர் கையில் ஃபிஷ்ஷிங் ராட்லாம் இல்லை, இந்த நரம்புன்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபிஷ்ஷிங் ராடில் ஒரு நூல் மாதிரி இருக்குமே, அது மட்டும் தான் கையில் வச்சுருந்தாரு. ஜஸ்ட் 5 minutesல சும்மா செல்லுன்னு ஒரு 4 மீன் பிடிச்சிட்டாரு. நாங்களாம் ஆடி போயிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு கையில் ஒரு ராடு வச்சுருந்தா மட்டும் பத்தாது, நமக்கு நிறைய ஸ்கில்லும் தேவைன்னு. ஸோ ஓப்பனாக அவர்கிட்டயே போய் கேட்டுட்டோம், ஆனால் எப்படி தானே பிடிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அவர் நிறைய ஐடியா தந்தார். என்னென்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இறை வேணும், ஏன்னா இறை வச்சாதான் சீக்கிரம் மாட்டோம். நாங்கள் என்ன வச்சுருந்தோம்னா சாஃப்ட் லூருன்னு சொல்லுவாங்க. அது சில ஃபிஷ்ஷை அட்ராக்ட் பண்ணும், சில ஃபிஷ்ஷை அட்ராக்ட் பண்ணாது. பட் இறை வச்சுருந்தா கண்டிப்பாக வரும்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் வெயிட் வைக்கணும், ஏன்னா வெயிட் வச்சா தான் அடியில் மீன் இருந்தால் கூட மாட்டோம். ஸோ இப்போ எங்ககிட்ட வெறும் ஃபிஷ்ஷிங் ராட் மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஐடியாவும் வாங்கிட்டோம். ஸோ அதை வச்சு நாங்கள் நெக்ஸ்ட் டே கிளம்பிட்டோம். ஸோ திஸ் இஸ் day 2. நாங்கள் day 1 வந்து ட்ரை பண்ணுவோம் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு. பட் எங்களுக்கு அது ஒழுங்காக தெரியலைன்றதுனால ஒரு ஃபிஷ்ஷுமே மாட்டல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வீராம்பட்டினம் பீச்சில் தான் இருக்கோம், பாண்டிச்சேரியில். நேற்று நம்ம இருந்தது வந்து கரெக்டாக அந்த இடத்துல. நேற்று பாண்டிமேர்னால இருந்தோம். ஸோ அங்கே வந்து அலையும் அதிகமாக வந்தது. எங்களுக்கு பர்சனலி பிடிக்க தெரியல, அதனால் நேற்று ஒழுங்காக எடுக்கலை. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ஃபிஷ்ஷிங் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டே எதுவுமே தெரியாமல் பாண்டிமேர்னால 1 day ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணேன். பட் இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி ப்ரான் வாங்கியாச்சு அண்ட் வெயிட்டும் செட் பண்ணியாச்சு. அப்படியே ஃப்ரீயாக விட்டுரு, நீ பாட்டு கூட ஹைட்டாக தூக்கு.
எங்கேயாச்சும் மீன் மாட்டுச்சான்னு கேட்டால் 2 hours வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே எவ்வளோ தான் இறை வச்சு போட்டாலும் இந்த மீனுங்க கரெக்டாக அந்த இறையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுதுங்க. இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்க நிறைய ஐடியாஸ் தந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த இறால் போடுறதுக்கு பதில் லைவ் ஃபிஷ், அந்த லைவாக இருக்கிற உயிரோடு இருக்க இறால் போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் மாட்டோம், அந்த வெயிட்டும் இன்னும் கொஞ்சம் போட வைக்கணும்னு சொல்லி நிறைய ஐடியா தந்தாங்க. பட் ஒரு மீன் கூட மாட்டல. 1 day வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். ஸோ 2 daysல எங்களால் ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. இல்லை தான் எங்ககிட்ட ஒரு ஃபிஷ்ஷிங் ராட் அண்ட் அதுக்கான இறலாக இருந்தாலும் எங்களால் இன்றைக்கி மீன் பிடிக்க முடியல. ஐ திங்க் ஐ வாண்ட் டு கிவ் அப். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும்.